வேலைக்கு போறதே தருதரம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம் பிடிச்ச புத்திங்க. என் சீடர்கள் இன்னொருவருக்கு வேலை செய்யக்கூடாது. என் பக்தர்களுக்கு இது நான் அளிக்கும் குருவாக்கு. தூக்குமாட்டி தொங்கினா கூட 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல உயிர் போயிடும். இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தூக்குல தொங்கிட்டு இருக்கிறதுங்க. சாகாம தூக்குல தொங்கிட்டு இருக்கிறது. இந்த தருதரம் பிடிச்ச ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறதை விட்டுட்டு ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிங்க. வீணா போன ஸ்கூலுக்கு போய் அங்க பியர் பிரஷர்ல அந்த ஈகோ சிஸ்டத்துல மாட்டிக்கிட்டு நாசமா போகுதுங்க. தேவாரம் திருவாசகம் படிச்சா வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கிறது 2வது பட்சம், வாழ்க்கை கிடைக்குங்கய்யா. எந்த வேலைக்கு சென்றாலும் பிரில்லியண்டா இருந்து ஆக்சுவலா வேலைக்கு போறதே தருதரம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம் பிடிச்ச புத்திங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கிக்க முடியுங்க. நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் வேறு எவனாவது உங்களை வேலைக்கு எடுத்து அவன் கனவை நிறைவேற்றி கொண்டிருப்பான். என் சீடர்கள் இன்னொருவருக்கு வேலை செய்யக்கூடாது. என் பக்தர்களுக்கு இது நான் அளிக்கும் குருவாக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்ணிக்க முடியுங்கய்யா. இந்த காலத்துல போய் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன சீப்பான 3rd ரேட்டான அவுடேட்டட் லைஃப் ஸ்டைலு. தூக்குமாட்டி தொங்கினா கூட 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல உயிர் போயிடும். இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தூக்குல தொங்கிட்டு இருக்கிறதுங்கய்யா. சாகாம தூக்குல தொங்கிட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை வாழுங்க. பி யுவர் ஓன் பாஸ். எப்ப பார்த்தாலும் தேவாரம் திருவாசகம் படிச்சா திருப்புகள்லாம் படிச்சா வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்காது. ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு நாடை செஞ்சு வைப்ப. அதான் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி வைப்ப, ஒரு நாட்டை செஞ்சு வைப்ப. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாசமா போயிருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு போகுது. உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தேவாரம் திருவாசகம் உபனிஷத் சூக்தங்கள் மெமரைஸ் பண்ண வைங்க. இந்த தருதரம் பிடிச்ச ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறதை விட்டுட்டு ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிங்க. வீணா போன ஸ்கூலுக்கு போய் அங்க பியர் பிரஷர்ல அந்த ஈகோ சிஸ்டத்துல மாட்டிக்கிட்டு இந்த பசங்க அதே மாதிரி அந்த மத்த பசங்க பண்ற மாதிரியே எல்லா பழக்கத்தையும் கத்துக்கிட்டு நாசமா போகுதுங்க. என்னுடைய பக்தர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஊர்ல ஹோம் ஸ்கூலிங் உங்க வீட்டிலேயே வாழ்க்கைக்கு தேவையான கல்விகளை கற்றுக் கொடுத்து குழந்தைகளை வளர்க்க துவங்குங்கள். வேணும்னா ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியே ஆகணும், இந்த தருதரம் பிடிச்ச கிராஜுவேஷன் அப்படின்ற அந்த மயக்கைன்னு விட்டு தொலைக்கலைன்னா ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கோங்க. இல்லை எக்ஸாமினேஷன் மட்டும் போய் எழுதுற மாதிரி இந்த IGCSE இந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி போய் எக்ஸாம் மட்டும் எழுதி சர்டிபிகேட்டை வாங்கிக்கோங்க. இந்த ரெகுலரா ஸ்கூலுக்கு போறது, ரெகுலரா ஆபீஸுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு தருதரம் பிடிச்ச வாழ்க்கையே கிடையாதுங்கய்யா. அதுதான் மோசமான தருதரம் பிடிச்ச 4ஆம் தரம் இல்ல 5ஆம் தரம் இல்ல கடைத்தரமான வாழ்க்கைங்கய்யா. இந்த ரெகுலரா ஸ்கூலுக்கு போறவங்க, ரெகுலரா காலேஜ் போறவங்க, இந்த ரெகுலரா வேலைக்கு போறவங்க, இதுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடைத்தரமான குடிமக்கள், கடைத்தரமான வீணா போனவர்கள். ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பில்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல தகப்பனா இருந்தீங்கன்னா, நீங்க நல்ல தாய் தந்தையரா இருந்தீங்கன்னா உங்க பிசினஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அதை உங்களுடைய குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் வேணுமோ, இப்பெல்லாம் ஏஐ வந்துருச்சுங்கய்யா. யூடியூப், ஏஐ, சோசியல் மீடியா, எல்லா விதமான நாலேஜுமே எக்ஸ்பர்டைஸுமே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சுங்கய்யா.
இது மாதிரி நீங்க சூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்து வளர்த்து ட்ரெயின் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல ஜீனியஸா வளர்த்துறலாங்க குழந்தைங்கள. இந்த ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போகாதீங்க. நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்களான்னா எனக்கு தெரியாது. கேட்கிறவங்களுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். கொஞ்சம் இந்த தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சிட்டீங்கன்னா குழந்தைங்கள அபாரமான மெமரி, அபாரமான மெமரியும் மனசுல சித்தம் கலங்காம மெமரியை ரிட்ரீவ் பண்ற இந்த கெப்பாசிட்டியும் பலாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற வாழ்க்கையை தன்னைத்தானே அமைத்துக் கொள்ளுகின்ற அறிவு ஆற்றலாக வெளிப்படுங்கயா. சும்மா அனாவசியமா உட்கார்ந்துட்டு 46 மினிஸ்ட்ரி நடத்துறீங்க. அத்தனையும் இந்த ஒத்த பிரெயினுக்குள்ளதான். தனியா கம்ப்யூட்டரோ, தனியா நோட்ஸோ, தனியா பேப்பரோ, தனியா ஃபைல்ஸோ. எனக்கு அசிஸ்ட் பண்ற அந்தந்த மினிஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஃபைல்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. நான் கேட்கிற கேள்விங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும். நான் ஒரு நாள் அந்த ஃபைல்ஸை புரட்டி பார்க்கறதோ, இல்ல கம்ப்யூட்டர் திறந்து டேட்டாஸ் பார்க்கறதோ, இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கறதோ வெறும் பிரெயின் தான். இதுக்கு ஒரே காரணம், சின்ன வயசுல தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், வேதங்கள், உபனிஷதங்கள் இதெல்லாம் ரொம்ப முழுசாலாம் சொல்ல வரலைங்க. நான் ஒன்றும் அப்படியே உங்க வாழ்க்கையே அதுக்கு தியாகம் பண்ணி மொத்தமா பெரிய பண்டிதராவுங்க அப்படின்லாம் சொல்ல வரலைங்க. கேஷுவலா, ஆனா ஸ்ரத்தையோட ஒன்னும் நீங்க கத்துக் கொடுங்க. கத்துக் கொடுக்க முடியலன்னா உங்க குழந்தைங்களுக்கு யூடியூபை போட்டாவது கத்துக் கொடுங்க.